பாஜக வந்து சாதி மதமும் என்ன கண்கள்ங்குது, நாங்கள் சமூகத்தின் கொடுமையான கொடிய புண்கள்ங்கிறோம். அது ரெண்டுக்கும் நிறைய தூரம் 10,000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதில் எங்கள் ஐயா சந்துரு சொல்கிற கருத்தை நான் ஒத்துக்கிறேன். சீருடைன்னு ஒன்று கொண்டு வந்தது பெருந்தலைவர் வந்து, ஏற்றதாழ்வு, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், சாதிய பாகுபாடு, வர்க்க வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னா சீருடை ஒரே மாதிரி உடை உடுத்தி வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த முறையை பின்பற்றணும். நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்களில் சாமி படங்கள் வைக்கிறது, இது மாதிரி வைக்கிறது, இதுகளெல்லாம் தூக்கணும். பொதுத்தலம் தான் அது. உங்கள் வீட்டில் பூஜாரியில் வச்சுக்கிறீங்க, நீங்கள் எதை வேணாலும் கட்டிக்கிறீங்க. அதுக்காக நீங்கள் இந்த சாதி அடையாளத்துக்கு இதை குறிக்கும் பச்சை கயிறு, கயிறுலடா மயிறு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம் இருக்குது? என்ன அடையாளம் இருக்குன்னு கேட்குறேன். மொழியின் அடையாளத்தை விட உனக்கு இது பெரிய அடையாளமா? எப்போ வந்தது சாதி? எப்போ வந்தது மதம்? எது என்ன அடையாளம்? ஏன் முகத்தை பார்க்க முதுகு பார்த்துக்கிட்டு இருக்க நீ? யார் கற்பிக்கிறது இதெல்லாம்? எதை நோக்கி கொண்டு போற? எத்தனை தலைமுறைக்கு? 15-16 வயசுமே கத்தி எடுத்துட்டு ஜாதிக்காய் வெட்டிட்டு கிடக்குறான். அடுத்த தலைமுறைக்கு நெஞ்சுக்குள்ள நஞ்சா? அப்ப எதுக்கு பெரியார் உங்களுக்கு? எதுக்கு அம்பேத்கர்? எதுக்கு சிங்காரவேலர்? எதுக்கு சிவானந்தம்? எதுக்கு ரெட்டமலை சீனிவாசன்? எதுக்கு அயோத்தியாச பண்டிதர்? எதுக்கு சிவானந்தம்? எதுக்கு காமராஜர்? எதுக்கு முத்துராமலிங்கத்தர்? எதுக்கு சாதி வேணாம்னு பேர் இத்தனை? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடினவன் பைத்தியக்காரன். அப்போ எல்லாரும் பாடி கிழிச்சு, எல்லாரும் பாடிட்டான். யார் மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மாறினார். கடைசியா எங்க தாத்தனும் பாடிட்டான் பட்டுக்கோட்டை. என்ன 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 நடந்திருக்கு? மாறுதல். முன்பு புத்தர் வந்தார், பிறகு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். என்னென்னமோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க. என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டார் பட்டுக்கோட்டை நம்ம தாத்தா. அவங்களெல்லாம் கிழிச்சு ஒரு எரியிற காலம் எங்களுக்கு ஒரு நாள் வரும்ல. இன்னைக்கு நீ ஊராட்சி மன்ற தலைவர் இருக்க, கிழிச்சு எறிகிற. அது நிரந்தரமா உனக்கு இந்த நாற்காலி அப்படி இருக்க போதா? பூரணம்னு சொல்லாதீங்க, முழுமையான. நீங்க ஏன் பூரணம்னு உங்களுக்கு தமிழ்ல சொல்லலையா? பூரணம்னு ஏன் சொல்றீங்க? பூரணம், ஜம்பூரணம். முழுமையான மது விளக்கு வேணும். எங்க அண்ணன் கேட்கிறாருல, அது பல காலமா தான் வலியுறுத்துறோம். வலியுறுத்துறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு இருந்தால் வலியுறுத்துறோம். நாங்கள் இங்கிட்டு வலியுறுத்துறோம், அவங்க அங்கிட்டு வலியுறுத்துறோம். மத்திய அரசு எடுக்கணுமுங்க. நீதிமன்றமே சொல்லுது, சரி இது மாநில அரசு கையிலே இருக்குது, அவங்களே எடுக்கலாம். நிதிஷ்குமார் யாரை கேட்டு எடுத்தார்? மத்திய அரசு கேட்டு எடுத்தார். சந்திரபாபு நாயுடு வந்தோன்னு நான் எடுக்க போகிறேன், மத்திய அரசு கேட்டு எடுக்க போகிறாரு. கடத்தி விடுறதுக்கு இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நம்ம நெருக்கடி கொடுத்தோம்னா ஆளுநருக்கு பரிந்துரைத்திருக்கிறோம், அவன் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு தெரியுதே. அப்புறம் அதுக்கு நீ ஏமாத்தி விடுறதுதான். நாங்கள் அவர் போடல, நாங்கள் என்ன பண்ணுறது? தெரிஞ்சுக்கிடுச்சுல்ல. ஏங்க இமெயிலு, இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராம்லாம் வந்த காலத்தில் போஸ்ட் மாஸ்டரை கொண்டு நீங்கள் முதலமைச்சர் ஆகினீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஒன்று போஸ்ட் மாஸ்டர், இல்லைன்னா சாராய தொழிலதிபர். இந்த கள்ளச்சாராய குறிச்சியை மாத்திரத்தை தவிர நீங்கள் சாதிச்சது என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு சொல்ற தகுதி? இதை சொல்வதற்கு இருக்கா உங்களுக்கு மனசாட்சி? அதான் என் கேள்வி. நீங்க சொல்லுங்க. இப்பதானே வந்திருக்கோம், 12 நாள் இருக்கு, பெரிய கச்சேரி இருக்கு. ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது. கடைசிக்கு விலை ஏறும். 5000 10,000 வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு அமைச்சர் 20 கோடி போடணுமா, அது எல்லா அமைச்சரும் இங்கே வரணுமா. அது முதல்ல கொஞ்சம் அமைச்சர்கள் வேலை செஞ்சால் போதும்னு நினச்சிருக்காங்க. சீமா வேற நிற்கிறான். ஒரு வேளை அதிமுக தேமுதிகலாம் அவனுக்கு போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால இப்போ 20 கோடி முதலீடு பண்ணி ஒவ்வொரு அமைச்சரும் வேலை செய்யணும். இருட்டு வீட்டுக்குள்ள திருட்டுக்கொல்லி பிடிப்பாங்கல்ல, அந்த கதை தான் நடக்கும். யாராவது வந்து எங்களை மாதிரி மேடையில் நின்று என் தங்கச்சி போல எங்களை போல நின்று பேசணும். பேசப்படும்னா என்ன? பணம் அள்ளி வீசப்படும். ஏன்னா கள்ளச்சாராய சாவு வந்து எங்களை பாதிக்கலை அப்படின்னா அவங்க காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீகமும் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இல்லையா? ஏன்னா அவங்க சத்தியவான்கள், உத்தம புத்திரர்கள்.
அதில் உங்களுக்கு ஏதோ எரிச்சலாக இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி அண்ணனை வந்து பாசத்திற்கு அன்பிற்குரிய அண்ணனுக்குன்னு சொல்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏங்க அவர் ஒரு கட்சி தலைவர், அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர், நான் ஒரு கட்சி தலைவர்னு இருக்கிறேன்னாலும் நாங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிறதா தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு? அண்ணன் இல்லைன்னு ஆயிருமா, தம்பி இல்லைன்னு ஆயிருமா? அவர் ஒரு பாதை, நான் ஒரு பாதை. இருக்கலாம். என்ன சரி, பார்த்து இறந்தவர்களாம் உயிர்ப்பிச்சிருவாரா? உயிர்ப்பிச்சிட போறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. எப்போவுமே தவறை ஒத்துக்கொண்டு தொடர்வண்டி விபத்துக்கு பொறுப்பேற்று விலகிய மத்திய லால்பகதூர் சாஸ்திரி மாதிரி தலைவர்களாக இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களாவது விலகி இருக்கலாம்ல. என் தொகுதியில் நடந்துருச்சு, நான் அதுக்கு வருந்துறேன் அப்படின்னு விலகி இருந்தால் அது ஒரு நேர்மையாவது பார்க்கப்படும். நீங்கள் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், கண்ணுக்குட்டிங்கிற அந்த கோவிந்தராஜா அவருடைய அம்மா ஜானகியா, அவங்க பேர் ஜெயாவா, விஜயா, இவங்களை பார்த்தா இவங்க இவ்வளவு பெரிய அதிகார கட்டமைப்பை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வித்துற முடியும்னு உங்களால் நீங்கள் நினைக்கிறீங்களா? எதுவுமே தெரியலேன்னு சொல்றதுக்கு எதுக்குன்னு ஒரு அதிகாரம்? எதுக்கு இவ்வளவு படை, இவ்வளவு நிர்வாக கட்டமைப்பு, இதுக்கு ஒரு முதலமைச்சர், இதுக்கு ஒரு உளவுத்துறை, இதுக்கு ஒரு உள்துறை, இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க. விலகிட்டார், சகிக்க முடியல, போயிட்டார் அவரு. அதானே? இல்ல, ஆமாம், அதுக்காக தான் போனேன்னு சொல்ல முடியுமா? அதுக்காகலாம் போகிறதுன்னு சொல்கிறதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்கிறாளா? அதிகாரி அவர் எவ்வளோ நெருக்கடி இருக்கும். எங்கள் அண்ணன் கமலஹாசனுக்கு இது தேவையா? ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது? அந்த கருத்தை எப்படி பார்க்குறது? எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு உங்கள் அண்ணனுக்கு, எங்கே அப்படி போயிட்டுருக்காரு? நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்கிறது? நாங்கள் சிறு வயதுலேருந்து அவரை நேசித்து மதித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள். அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை. அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு கலைஞன் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் இல்லை. அவர் உலக புகழ் பெற்றுட்டார். ரெண்டாவது, அவர் சொல்கிற கருத்தை பாருங்கள். குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சமாக குடிங்க, அளவாக குடிங்க. அப்படின்னா என்ன பண்ணும்? எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு 50 பேரை போட்டு அளந்து ஊற்றுங்கன்னு சொல்லுவோம். அளந்து அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும். ஏங்க, அவன் குடிக்க போகிறான், அதை படிச்சுக்கிட்டா இருப்பேன். படிச்சுக்கிட்டு என்ன அதெல்லாம் அப்படி அதை படிச்சுட்டு கரும்பு என்னத்தையாவது சொல்கிறது. ஐயா ஸ்டாலின் வந்து சிறாரு பாருங்க, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, அந்த பொட்டலத்தில் போடுங்க, நல்லா நிம்மதியாக தூங்கலாங்கய்யா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதான் அது யாரோ ஒரு சார், அடே மாப்பிள்ள அங்கே போக, அது ஒன்றும் கிடையாது. இங்கே வா, டாஸ்மார்க், அது ஒன்றும் கிடையாது. சாராயம் 10 lakhs உடனே கிரெடிட் ஆகிருமாடாங்கிறான். இன்சூரன்ஸ்லாம் என்னங்க, அதெல்லாம் மாதம் மாதம் நம்ம கட்டிட்டு செத்ததுக்கப்புறம் தருவாங்க. இது இமீடியட்டாக கிரெடிட் ஆகிருமா 10 lakhsங்கிறான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.